ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. Hi students, it's Faisal. Have a good day. இப்போ linear algebra and partial differential equations சாப்டரில் யூனிட் 4 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அதனோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், சால்வ் d minus d dash minus 1 d minus d dash minus 2 into z equal to e power 2x minus y. e power 2x minus y. Okay. இது வரைக்கும் பார்த்த 5 ப்ராப்ளத்திலும் ரைட் ஹேண்ட் சைடில் 0 தான் இருந்தது. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் e power 2x minus y அப்படிங்கிற ஒரு டேம் இருக்கு. ஸோ இந்த டேமுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டிப்பாக உண்டு. சரி, பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஃபைன். அப்போ முதல்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்குமா? CF சொல்யூஷன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் கரெக்டான ஃபார்மில் இருக்கான்னு பாருங்க. முதல் டேர்மில் d இருக்கு, மைனஸ் ஒரு d dash இருக்கு இல்லையா, இதை 1 into d dash சொல்லுங்க, m d dash வரணும், அதனால 1 into d dash மைனஸ் இது ஒரு 1, இது ஒரு டேம் எடுத்துக்கலாம். அடுத்து இங்க d மைனஸ் அதே மாதிரி 1 into d dash மைனஸ் 2 பெர்ஃபெக்டா இருக்கு. மைனஸ் m1 d dash மைனஸ் c1 மைனஸ் m2 d dash மைனஸ் c2. அப்போ இதை m1 இதை c1 சொல்லிடலாம், இதை m2 இதை c2 சொல்லிடலாம், into z equal to e power 2x minus y. ஓகே ஃபைன். இது எப்படி வச்சுக்கிட்டு நான் டைரக்டாவே காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுத போறேன். அதனால ஹியர் m1 c1 மட்டும் எழுதிக்கிறேன். m1 equal to 1 c1 equal to 1 அவ்வளவுதான். அதே மாதிரி m2 equal to 1 c2 equal to 2. c2 வந்து 2, m2 வந்து 1. So our complementary function equal to e power c1x 1x f1 of y plus m1x. m1x ஓட வேல்யூ 1, so அதனால 1x plus e power c2x 2x f2 of y plus m2x. m2 வந்து 1, அதனால 1 into x x. So அப்போ சிம்பிளி இவ்வளவுதான் நம்மளுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். நம்மளோட CF வந்து இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகே ரைட். இப்போ இந்த கேஸ்ல ரைட் ஹேண்ட் சைடில் RHS ஈக்குவல் டு e பவர் 2x மைனஸ் y. அவன் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். சரியா? ஹியர் அப்போ தேர்ஃபோர் பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம எப்போது தெரியல என்ன செய்வோம், 1 டிவைடட் பை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்க டிஃபரன்ஸ் இல்லை, அப்படியே கீழே எடுத்து எழுதிக்குவோம். அப்போ என்ன எழுதிக்குவோம்னா d மைனஸ் d dash மைனஸ் 1 d மைனஸ் d dash மைனஸ் 2 into e power 2x minus y. e power 2x minus y. என்ன ப்ராப்ளம் இது? டைப் 2 தானா? e power ax plus by ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா டைப் 2 இல்லையா? அப்ப என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் d equal to coefficient of x 2, d dash equal to coefficient of y minus 1. Replace d equal to 2, d dash equal to minus 1. அப்போ therefore pi equal to 1 divided by d க்கு பதிலா 2 மைனஸ் d dash க்கு பதிலா ஒரு மைனஸ் 1. ஸோ பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் 1, இந்த மைனஸ் வெளியில இருக்கு, d dash க்கு பதிலா ஒரு மைனஸ் 1, அகைன் ஒரு மைனஸ் 1. ஓகே, அதே மாதிரி d க்கு பதிலா ஒரு 2 மைனஸ் d dash க்கு பதிலா ஒரு மைனஸ் 1, இந்த மைனஸ் இந்த இருக்கு, d dash க்கு பதிலா ஒரு மைனஸ் 1, அடுத்து ஒரு மைனஸ் 2 into e பவர் 2x minus y. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 1 by 2 minus into minus plus 1 minus 1. minus 1 plus 1 கேன்சல் ஆயிரும், அப்போ வெறும் 2 தான் இங்க. அதே மாதிரி 2 minus into minus plus 1, இது plus 1 ஆயிரும், இங்க ஒரு minus 2 இருக்கு, ஸோ plus 2 minus 2 கட் பண்ணியாச்சுன்னா இங்க ஒரு 1. 2 into 1 e power 2x minus y. Therefore pi equal to 1 by 2 e power 2x minus y. அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டே கண்டுபிடிச்சாச்சு. நான் டேரக்டாக நம்ம என்ன செய்யலாம், ஜென்ரல் சொல்யூஷன் தருவோமா? தேர்ஃபோர் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் z equal to CF plus PI. That is z equal to CF என்ன கிடைச்சது, e power x f1 of y plus x plus e power 2x f2 of y plus x plus particular integral 1 by 2 e power 2x minus y. 1 by 2 e power 2x minus y is the required equation. சொல்லி 6th problem முடிச்சிடலாம்.